இப்படிப்பட்ட ஒரு அல்ப புத்திக்காரனை கட்டிக்கிட்டு ஆயுசு பூரா எப்படி குப்பை கொட்ட போறோம்னு நினைச்சு வெக்கப்படுறேன். பரிமளம், என்னம்மா சொல்ற நீ? பின்ன என்ன, தாலி கட்டி முடிஞ்சதும் அம்மி மிதிச்சு அருந்ததியை பாருங்கன்னு ஐயர் சொன்னாரே, நீங்க எங்க பாத்தீங்க? நான் அருந்ததி தான் பார்த்தேன். போய் சொல்லாதீங்க, எனக்கு கேட்ட கோவம் வந்துரும். நீங்க என் தங்கச்சியை பார்க்கல? ஓ, அத நீ பாத்துட்டியா? அது ஒண்ணும் இல்ல. என்னடா நம்ம பரி மாதிரியே இவ்வளவு அழகா இன்னொரு பொண்ணு இருக்காளேன்னு பார்த்தேன். அது என்ன ரப்பர் ஸ்டாம்பிள் அடிச்ச மாதிரி ரெண்டு பேரும் அவ்வளவு அழகா இருக்கீங்க. அதான் தகச்சு போயிட்டேன். சரி சரி, அதை விடுங்க. பந்தி முடிஞ்சதும் என்ன பண்ணீங்க? கை கழுவின. ஐயோ, அதுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வழி அமிச்சிட்டு நம்ம ரூமுக்குள்ள வந்தேனா, அங்க நீ உன்னுடைய கல்யாண புடவைய மடிச்சு வச்சிட்டு இருந்த. உன்னை நான் பின்பக்கம் பார்க்கும்போது அப்படியே உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ரூம்லயும் வேற யாரும் இல்லையா? டிக்கிலோனா 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 டிக்கிலோன்னு செல்லமா ஒரு தட்டு தட்டிட்டேன். அது தப்பா? தப்பே இல்ல, என்ன தட்டிருந்தா. ஆனா நீங்க தட்டினது என் தங்கச்சிய. நான் தட்டினது உன் தங்கச்சியா? ஆமா, அந்த அதிர்ச்சியில திகச்சு போய் அவ அழுதுகிட்டு உட்கார்ந்திருக்கா. முதல்ல நீங்க அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டாதான் நமக்கு சாந்தி முகூர்த்தம். நாம முதல்ல இதை முடிச்சிருவோம். நாளைக்கு காலையில மன்னிப்பு கேக்குறேனே. முடியாது. அவ உங்களை மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான் என் மனசு சாந்தி அடையும். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம். ஒருவேளை அவ என்ன மன்னிக்கலன்னா இந்த ஜென்மத்துல நமக்கு சாந்தி முகூர்த்தமே கிடையாது. என்ன சியாமளா, இப்படி இடியோசை கேட்டு நாகம் போல மிரண்டு மிரண்டு பின்னாடி போற? நான் உங்ககிட்ட பாவ மன்னிப்பு கேட்க வந்திருக்கேம்மா. பாலும் பழமமா? அதெல்லாம் உங்க ரூம்லயே வச்சுட்டேனே மாமா. என்னது, நான் பாவ மன்னிப்புங்கிற, நீ பாலும் பழமுங்கிற? உனக்கு ரேடியோ சொல்ல எடுக்காதா? ஐயோ, காது கொடையுதா? இந்தாங்க மாமா. என்னம்மா காது கொடையற நேரமா இது? நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாதான் ஆச்சுன்னு உங்க அக்கா என்ன போட்டு கொடைகிறா. சியாமளா, நீ என்ன மன்னிச்சாதான் நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர முடியும். மன்னிச்சிருமா? மாமா, எங்க அக்காக்கு போய் என்ன துரோகம் பண்ண சொல்றீங்களா? ஐயோ, உனக்கு விபித் பாரதியே எடுக்காதா? என்ன மன்னிச்சிருதாயே, மன்னிச்சிரு. சியாமளா, நீ மனசு வச்சாதான் முதலிரவே நடக்குமா? மாப்பிள, உறிஞ்சி எடுத்து உயிரை காத்தவ அங்க இலவு காத்த கிளியா ஏங்கிட்டு இருக்கிறா. நீங்க என்னடானா இங்க குழந்தையாளோட கொஞ்சம் வந்திருக்கீங்களா? மாப்பிள, தாலி கட்டின அன்னைக்கு என் பொண்ணு விதவையானாலும் பரவாயில்ல, உங்களை வெட்டாம விட மாட்டேன். ஐயோ சியாமளா, நடந்தது என்னன்னு அவர்கிட்ட சொல்லுமா, சொல்லு. வேணாம், நானே சொல்லிடுறேன். மாமா, அது உருவ ஒத்து மேல ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. தப்பா? ஐயோ, மூத்த பொண்ணுக்கு உதடு கட்டு போனதுக்கு கல்யாணத்தை பண்ணி கரையை தொடச்சிட்டேன். இவளுக்கு எது கட்டு போச்சோ, எப்படி துடைப்பணும்? ஏன்பா இப்படி காட்டு கத்தா கத்திட்டு இருக்கீங்க? தப்பெல்லாம் உங்களுதுதான். நீ என்ன குத்தம் சொல்ற? குழந்தையால கொஞ்சம் வந்திருக்கிறான் உன் புருஷன். கொஞ்சம் இல்ல, கெஞ்ச கெஞ்ச. பரிமளா, நான் இந்த ரூமுக்குள்ள வந்த விஷயத்த உங்க அப்பாட்ட விளக்கி சொல்லிடுமா? தெரியாம பண்ண தப்புக்கு அவர் மன்னிப்பு கேட்க வந்திருக்காரு. அத புரிஞ்சுக்காம இப்படி கத்துறீங்களே. நீங்க பண்ண தப்ப விட அவர் பண்ணது ஒண்ணு பெருசு இல்ல. நான் என்ன தப்பு பண்ண? கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு 30 சவரன் நகை போடுறேன்னு சொன்னீங்கல்ல, இப்பதான் நிறுத்து பார்த்தேன். 29.5 சவரன் தான் இருக்கு. இன்னும் 1/2 சவரன் எங்க? அந்த 1/2 சவரன் தான் மோதிரமா பண்ணி தீபாவளிக்கு போட்டுறேன்னு சொன்னேன். இல்ல மாப்பிள? ஆமா ஆமா. என்ன பரிமளா, ஃபர்ஸ்ட் நைட்ல ஆக வேண்டியதை பார்க்காம 1/2 சவரன் பத்தி பேசிட்டு இருக்க. வா போலாம். நீங்க சும்மா இருங்க. தாயும் புள்ளையும் ஒண்ணுதான்னாலும் வாயும் வயிறும் வேறதான். வார்த்தை தவறுறது, வழி தவறி நடக்கிறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. மரியாதையா அந்த 1/2 சவரனோட உள்ள வந்தாதான் இன்னைக்கு நமக்கு எல்லாமே. பரிமளா, பரிமளா, மாமா சாந்தி முகூர்த்தத்தை அரசவல்ல நிறுத்திட்டாலே. என்னோட அவசரத்தை புரிஞ்சுட்டு அனுசரிச்சு போக மாமா. மாமா, இந்தாங்க மாப்பிள, வெள்ளி அண்ணா கயிறு. இத அடகு வச்சா 1/2 சவரனுக்கு மேலேயே கொடுப்பான். மாப்பிள, என் மகராத்திரிய சொகராத்திரி ஆக்கிடுங்க. அடப்பாவி, அன்னத்தை எடுக்க வேண்டிய கையால இந்த அசிங்கத்தை பிடிக்க வச்சுட்டானே. ஐயா, என்ன மாமா இது? இந்த அல்ப அருணா கயிறுக்காகத்தான் அர்த்தராத்திரில ஏறும் குழந்தீங்களா? இதெல்லாம் என்கிட்ட கிடையாது. சரியனே, நீ குனிஞ்சதுனால தான் இவ்வளவு குழப்பமே. இந்த அர்த்தராத்திரில எந்த அடகு கடை திறந்திருப்பான்? விட மாட்டேன், உடைச்சாது உள்ள பூந்துடுறேன். ஊட்டிக்கு போறீங்களா? ஐயோ, நான் இந்த ஆட்டத்துக்கு